ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதம் ஜூலை 2026 ஆண்டு ஜூலை மாதம், இந்த நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலே தேவன் தியானிக்கும்படியாக வாக்குத்தத்தமாக கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னோட பேசினப்பா, குறைவுகளை நிறைவாக்குற உடைய தேவ மகிமை என்னுடைய வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே 3 காரியங்களை நாம் தியானிக்க முடியும். தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ பலன், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் 3மே இந்த வசனத்திலே உள்ளடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தம்முடைய ஜனத்திற்கு அதை அவர் கொடுக்கிறார். தன்னை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற, அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிற அவருடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உலகத்துல அநேகர் பலவீனராய் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அநேக காரியங்கள்ல பலவீனமாய், ஆவி ஆத்மா சரீரத்துல பலவீனமான மனுஷராக அநேகர் காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்திலையும் ஆவிலையும் ஆத்மாவிலையும் நாம் பலன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் அந்த பலனை அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பார். இந்த பலத்தின் மூலமாக நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்க முடியும். நாம் அப்படிப்பட்ட ஒரு புது பலன் அடையும்படியாய், புதிய பலனை தெரிந்து கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவருடைய கோத்திரத்தாரிலே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பலம் நம்மை நிரப்பிக் கொள்ளும் பொழுது நாம் பலவான்களாக மாறுகிறோம். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்மை திடப்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் நம்முடைய ஆண்டவர் நமக்காக நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்திய 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஒப்பு கொடுத்தார். ஆனால் நாம் பலவீனர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவன் பலவான்களாக அவர் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ பலனை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அந்த பலத்தினால நிரப்பப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம் தேவ சித்தத்தை செய்ய வல்லவர்களாக நாம் மாறுகிறோம். நாம முதல்ல பலப்படணும், அதன் பின்பு நாம் பிறரை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
நாம பலப்படுகிறதுடைய காரணம் நாம் பலப்படுவது மாத்திரமல்ல, பலவீனமா இருக்கிற இன்னொருவரை நாம் தாங்கும்படியா தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனமா இருக்கிற சகோதர சகோதரிகளை நாம் பலப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம மேலே விழுந்த கடமையா இருக்கிறது. ஆவிலே, ஆத்மாவில, சரீரத்துல, சமுதாயத்துல பலவீனமா இருக்கிறவங்க, அவங்கள நாம் பலப்படுத்தணும். அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:35 கர்த்தருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்கிறது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்கிறதை பார்க்கிறதும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பலவீனரை தாங்கவும், பலவீனமா இருக்கிறவர்களை நாம் பலப்பட்டு அதன் பின்பு அவர்களை நாம் தாங்க வேண்டும். நாம முதல்ல பலப்பட்டு பிறரை பலப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த பலன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை மூலமாக, அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக, குறிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அந்த தேவ பலன் நமக்கு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் இடத்துல வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம பலன் அடைகிறோம். நாம் பலப்பட்டு பிறரையும் பலப்படுத்துகிறவராய் நாம் காணப்படுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை பலவீனராக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல பலவீனமா இருக்கலாம், ஒரு ஞானத்துல பலவீனமா இருக்கலாம், ஆவியில பலவீனமா இருக்கலாம், சரீரத்துல வியாதிகள் நிமித்தமாக பலவீனமா இருக்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களிடத்துல நீங்க வரும்பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பலப்படுத்துவார், பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நாம் பலப்பட்ட பின்பு இந்த சகோதரர்களையும் நாம் பலப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது இங்க பார்க்கிறோம், சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இன்னைக்கு உலக மனிதருக்கு கிடைக்காத ஒரு காரியம் சமாதானம். சமாதானத்தை தேடி என்னெல்லாமோ காரியங்களை உலகம் செய்து கொண்டிருந்தாலும் ஒருவரும் அதை கண்டுகொள்வதில்லை, அதை அனுபவிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை தேடி இன்னைக்கு அநேகர் உலகத்துல பல காரியங்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சமாதானம் அன்றாட இயேசு கிறிஸ்து இருக்கிறதுங்கிறத உலகம் இன்னைக்கு அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்க முடியாத அந்த ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. அதை காட்டிலும் ஒரு சிறந்த சமாதானத்தை தேவன் நமக்கு அவர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவ சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14:27 கர்த்தருடைய வார்த்தை விவரமாய் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. தேவ சமாதானம் நம்ம நிரப்பிக் கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வியாதிகள் குணமாகும். எல்லா பகுதிகளிலும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். வியாதியா இருக்கிறவர்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கடன் பிரச்சனை, கவலை, பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவங்க, சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், கவலைகள், மூழ்கி போயிருக்கிறவங்க, கட்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு தேவன் சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். தேவ சமாதானம் அந்த பூமியில இருக்கு. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக, நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனின் மூலமாக அவர் சமாதானத்தை இங்க வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்துல எந்த பகுதியிலும் சமாதானம் இல்லை. குடும்பத்துல சமாதானம் அநேக இடத்துல இல்லை. தேசத்திற்கு தேசம், தனி மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவன் ஒருவரும் அந்த சமாதானத்தை நம்ம விட்டு எடுத்து போட முடியாது. ஸ்தோத்திரம். அந்த சமாதானத்தை தேவன் தருகிறார்.
நாமும் கூட அந்த சமாதானத்தை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம், நற்செய்தி, தேவனுடைய குறித்து நற்செய்தி சமாதானம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது ஒரு சமாதானம், நற்செய்தி. இயேசு குறித்த பிரசங்கம் ஒரு ஒரு சமாதானம், ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்து, சமாதானத்தின் தேவனை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமாக நாம் பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பெற்ற சமாதானத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாகும் 1:15 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ சமாதானத்தை கூறுகிறவனுடைய சுவிசேஷனுடைய கால்கள் மலை மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கீரிக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை கூறுகிறவனுடைய சுவிசேஷனுடைய கால்கள். நாம பிறருக்கு சமாதானத்தை கூறணும். எல்லா காரியங்களிலும் வியாதியா இருக்கிறவங்க, பிரச்சனையில இருக்கிறவங்க, பாடுகள் மத்தியில் இருக்கிறவங்க சமாதானத்தை கூறி, தேவ சமாதானத்தை கூறி அவர்களை நாம் பலப்படுத்தி, நம்மிடத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இத்தகைய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுப்பார். மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். தேவனுடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அழைத்த தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆசீர்வதிப்பார். குடும்பத்திலே குடும்ப காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அவன் ஸ்தோத்திரம். கையெடுத்து செய்கிற பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்ட நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். பிறரை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறரை துன்புறுத்துறதுக்காக அல்ல, பிறரை அவமானப்படுத்துறதுக்காக அல்ல, பிறரை குறை சொல்றதுக்காக அல்ல. யாரா இருந்தாலும் அவர்களை நாம் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தீமை செய்யறவங்க, குறிப்பா நம்மை குறித்து அவதூறு பரப்புறவங்க, தீமை சொல்றவங்க, நம்மை அழிக்க நினைக்கிறவங்க, நம்மோடு போராடி கொண்டிருக்கிறவங்க, சத்துருக்கள், இவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். 1 பேதுரு 3:9 கர்த்தருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்கிறது, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம யாரா இருந்தாலும் நமக்கு எதிராக இருக்கிற எந்த ஒரு நபரையும் நாம் ஆசீர்வதித்து செபிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அவங்க அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா இல்லாவிட்டால் ஜெபம் நமக்கு அது திரும்பி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய வேலை, நம்முடைய கடமை, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனமாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் பிறரை ஆசீர்வதிக்கணும். அந்த தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பிறருக்கு கொடுக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பிறருக்கு நாம் கொடுக்கணும். சத்துருக்களுக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம துன்புறுத்துறவர்களுக்கு கொடுக்கணும். தேவ ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 காரியங்களை தேவன் இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ சமாதானத்தினால நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
யாரா இருந்தாலும் பலவீனராய் இருக்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற யாரையும் தேவன் தமது சமாதானத்தை கொடுத்து கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். ஆசீர்வாத குறைவுள்ளவர்களை தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய மகிமையின்படியே குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க. பலவீனத்தின் ஆவிகள் ஏசப்பா அவங்க நாமத்தினாலே நீங்கி போகட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதிகள், பலவீனங்கள் ஏசப்பா அவங்க நாமத்தினாலே நீங்கி போகட்டும். தெய்வீக சுகமும் பலமும் யாவருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானத்தினால யாவரையும் நிரப்பிக் கொள்ளுங்க. சமாதானத்தை கெடுக்கிற ஆவியின் கிரியைகள் ஏசப்பா அவங்க நாமத்தினாலே அழிக்கப்படட்டும், விலகி போகட்டும். தேவ சமாதானம் நதியை போல ஆண்டவரை பாய்ந்து நிரப்பிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்கிற வார்த்தை தேவ ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். உடைய ஐஸ்வர்யத்தினால உடைய ஆசீர்வாதங்களினாலே யாவரையும் நிரப்புங்கப்பா. பலன் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். 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 ஆமென்.